அதிகாரம் 24. யோவாசின் ராஜ்யபார சரித்திரத்தை பற்றி இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே யோவாஸ் மரணத்திற்கு தப்பித்து பாதுகாப்பாய் இருக்கிறான். யூதா தேசத்தின் சிங்காசனத்திலே கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாக யோவாஸ் அமர்த்தப்படுகிறான். யோவாஸ் தன்னுடைய ஜீவியத்தை ஆவியில் ஆரம்பம் பண்ணினாலும் அதை தன்னுடைய மாம்சத்தில் முடித்து விடுகிறான். ஆசாரியனாகிய யோய்தா ஜீவனோடு இருந்து யோவாசுக்கு ஆலோசனைகளை சொல்லி அவனை வழிநடத்தின வரையிலும் யோவாஸ் நல்லவனாகவே இருக்கிறான். எருசலேமில் உள்ள தேவாலயம் பழுதடைந்திருக்கிறது. யோவாஸ் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்த்து நற்கிரியைகளை செய்கிறான். ஆசாரியனாகிய யோய்தா மரித்து போன பின்பு யோவாஸ் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறான். அவனுடைய ஆவிக்குரிய பின்மாற்றமே அவனுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கிறது. அவன் யூதா தேசத்திலே பாகால் ஆராதனையை மறுபடியும் ஸ்தாபிக்கிறான். யோவாசின் பாவங்களை அவனுக்கு எச்சரித்து சொல்வதற்காக கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அவனிடத்தில் அனுப்புகிறார். ஆனால் யோவாசோ கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரன் சகரியாவும் ஒரு தீர்க்கதரிசி. சகரியா யோவாசை கடிந்து கொள்கிறான். யோவாசோ சகரியாவை கொன்று போடுகிறான். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு யோவாசின் மீது வருகிறது. சீரியர்கள் யூதா தேசத்தின் மீது படையெடுத்து வந்து தேசத்தை கொள்ளையடிக்கிறார்கள். யோவாசுக்கு வியாதி உண்டாயிற்று. யோவாசின் ஊழியக்காரர் அவனை கொன்று போடுகிறார்கள்.